لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய இறையிலத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும், அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே எத்தனையோ மதங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் இருந்தாலும் அல்லாஹ்வின் மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திற்கு சிறந்த தத்துவங்களையும் அழகான சட்டங்களையும் பல விஷயங்களுக்கு தீர்வுகளையும் உலக அறிவு நாள் வரைக்கும் சிறந்த ஒரு கொள்கையை இஸ்லாம் போதிப்பதனால் ஏராளமான மக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விரும்பி இதனுடைய கொள்கை தான் சரி, இது சொல்லக்கூடிய இறை கோட்பாடுதான் சரியானது, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உண்மையிலேயே இறை தூதர், அவரை போன்ற உன்னதமான ஒரு மாமனிதர் கிடையாது என்றெல்லாம் விளங்கி இஸ்லாமிய மார்க்கத்தை பல மக்கள் அன்றாடம் ஏற்றுக்கொண்டு வருகின்றார்கள். அப்படி இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய மக்கள் முஸ்லிம் சமுதாயமாகிய காலம் காலமாக இஸ்லாமிய வட்டத்துக்குள் இருக்கக்கூடிய நம்மை நோக்கி அந்த மக்கள் வரும் பொழுது அவர்கள் எதை இஸ்லாமாக படித்தார்களோ, அவர்கள் எதை இஸ்லாமாக தீர்மானம் செய்து இதுதான் சரியான கொள்கை என்ற நோக்கத்தில் இஸ்லாத்திற்குள் பிறந்த மக்கள் வந்தார்களோ, அந்த மக்களுடைய பார்வையிலே முஸ்லிம்கள் உண்மையிலேயே அப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் பார்த்தால் நம்மில் பெரும்பாலான மக்களுடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கு புறம்பானதாகவும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானதாகவும் நம்முடைய பெரும்பாலான மக்களுடைய செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கின்றது. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய பிற மத மக்கள், இஸ்லாத்திற்கு வரக்கூடிய மக்கள், அது இஸ்லாம்னா என்னவெல்லாம் என்று சொன்னார்களே, எப்படிப்பட்ட கொள்கைன்னு சொன்னார்கள், எவ்வளவு பெரிய அழகிய வழிபாடுகள் என்று சொன்னார்கள், ஆனால் இந்த மக்களிடத்திலே இதற்கு மாற்றமான நிறைய காரியங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்லி அவர்கள் வெட்கப்படக்கூடிய வகையிலே பல விதமான காரியங்கள் நம்முடைய சமுதாயத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக பிற மத அன்பர்களுடைய கலாச்சாரத்தை அப்படியே பெயரை பற்றி நம்முடைய சமுதாயத்திலே மாற்றி வைத்துக் கொண்டு நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கக்கூடிய மக்களாக, பல்வேறு மூட பழக்க வழக்கங்களை செய்யக்கூடிய மக்களாக, தர்கா என்ற ஒரு சிலை வழிபாட்டிற்கு நிகராக இருக்கக்கூடிய இறந்த சமாதியை வழிபடக்கூடிய ஒரு காரியத்தையும், கயிறுகளை மந்திரிப்பதும், இன்னும் ஜோசியம், சூனியம் என்றெல்லாம் சொல்லி ஏராளமான பொய்களை எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல விதமான பெயர்களை வைத்துக் கொண்டு இஸ்லாத்திற்கு மாற்றமான செயல்களை செய்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது. அதிலே உச்சகட்டமாக இந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டது என்றால், இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10 அன்று கருப்பு நிற ஆடைகளை இந்தியா முழுக்க பெரும்பாலான பகுதிகளை பார்த்தோம் அப்படின்னா கருப்பு நிற ஆடையை அணிஞ்சிட்டு ஒரு கூட்டம், வெள்ளை நிற ஆடையை அணிஞ்சிட்டு ஒரு கூட்டம், அரைமுறை ஆடையை அணிஞ்சிட்டு ஒரு கூட்டம், ஒரு பக்கம் தலையிலே அடிச்சு நெஞ்சிலே அடித்துக் கொண்டு ஒப்பாரி வைத்து அழுது கொண்டு ஒரு கூட்டம், மிகப்பெரிய கத்திகளை எல்லாம் சங்கிலிகளிலே கட்டி கொண்டு உடம்பிலே கீறி வெட்டி காயப்படுத்தி கொண்டு ஊர்வலமாக வரக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்து கொண்டு, அடுத்து இதே முஹர்ரத்தினுடைய அதே 10வது நாள்ல பார்த்தோம் என்றால் பல இடங்களிலே தீ குண்டங்களை ஏற்பாடு செய்து அங்கே தீ மிதிக்கக்கூடிய மக்களாக, பல விதமான சிறப்பு பண்டிகைகளை எல்லாம் கொண்டாடக்கூடிய மக்களாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது பிறை அன்று மிகப்பெரிய துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, சங்கடத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, பல விதமான பண்டிகைகளை கொண்டாடக்கூடிய மக்களாக நம்முடைய சமூகத்திலே கணிசமான மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்திற்கும் இஸ்லாத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது.
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தாலும் கிடையாது. ஆனால் எதற்காக இது செய்யப்படுகின்றது என்று மக்களிடத்தில் கேட்டோம் என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், இந்த முஹர்ரம் மாசத்தினுடைய பிற 10ல தான் கர்பலாவில் ஒரு போர் நடந்தது. அந்த போர்ல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பெரிய அளவில் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டுதோறும் அந்த நாள் வரும் பொழுதெல்லாம் எங்களுக்கு அவர்களுடைய சிந்தனை தான் வருகின்றது. அதனால் அந்த துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இப்படி முகத்திலேயும் நெஞ்சிலேயும் அடித்துக் கொண்டு உடம்பெல்லாம் இரத்த கரைகளை பூசிக்கொண்டு அருவாளால் வெட்டிக் கொண்டு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி பல மக்கள் ஊர்வலமாக நம்முடைய பகுதிகளிலேயும் போவதை பார்க்கும். ஆனால் இது குறித்த ஒரு தெளிவு நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்தில் இருக்குதா என்று பார்த்தோம் என்றால், நம்முடைய மக்களும் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்றால் யாரு, இந்த கர்பலா அப்படின்னா என்ன, அப்படி என்ன போர் நடந்துச்சு, இது அவ்வளவு பெரிய வருத்தத்திற்குரிய காரியமா, இத வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா நினைவு கூர்ந்துதான் ஆகணுமா, வேற யாரும் சஹாபாக்கள் எல்லாம் உயிர்கள் எல்லாம் விடலையா, இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் ஏன் இப்படி தூக்கிப்பிடிக்கப்படுகின்றார்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால், திட்டமிட்டு உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய ஷியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு, இஸ்லாத்திற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அந்த கூட்டம் வரலாறுகளை பெரிய அளவிலே மாற்றி அமைத்து இஸ்லாமிய வரலாற்றை இஸ்லாத்தினுடைய அந்த தொடர்புகளை எல்லாம் துண்டிச்சு இஸ்லாத்திற்கு முரணான பல விஷயங்களை இஸ்லாம் என்ற பெயரிலே உலகளாவிய அளவிலே பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், நாம் இது குறித்த ஒரு தெளிவை பெற வேண்டும். உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு, அந்த கர்பலானா என்ன, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு உண்மையிலேயே அப்படிப்பட்ட நோவினைகள் எல்லாம் செய்யப்பட்டதா, அதுக்கு நம்ம கண்டிப்பா இந்த ஒரு துக்கத்தை கடைபிடிக்க வேண்டுமா அப்படின்னு எல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களா என்பதை கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுத்து வரலாறை படிக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்பதை குறித்துதான் இந்த ஜும்மாவுடைய நாளிலே செய்தியாக பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டுகால இந்த உலக வாழ்க்கையிலே 23 ஆண்டுகால நபித்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே அவர்களுக்கு மரணமானது ஏற்படுகின்றது. அந்த மரணம் ஏற்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர், இவரைத்தான் நீங்க கலீஃபாவாக எனக்கு பின்னால் ஆட்சியிலே ஏற்படுத்துகின்றால, யாரையும் அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி காட்டல. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கின்றார்கள். யாரை நம்ம கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணும் பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மேலோங்கி நிற்கின்றார்கள். ஏன்னா அவர் தான் மற்ற எல்லா சஹாபாக்களையும் விடவும் அல்லாஹ்வுடைய தூதரால் பாராட்டப்பட்ட, சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட 10 நபி தோழர்கள் அவர் தான் முதலாமானவர். அப்படிப்பட்ட அந்த சஹாபியை ஒட்டுமொத்த மக்களுமே என்ன பண்றாங்கன்னா, இவர் நாம கலீஃபாவாக தேர்ந்தெடுத்துக்குவோம்னு சொல்லி அனைத்து மக்கள் சேர்ந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க ஒரு சில ஆண்டுகள் ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்க. அவர்களுக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்படுது. மரண படுக்கையில இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களை எல்லாம் அழைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எனக்கு பின்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கீங்க, கலீஃபாவாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு மக்களிடத்துல கையில கொடுக்குறாங்க. அடுத்து மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவையே நாம என்ன பண்ணுவோம், ஆட்சி பொறுப்புல கலீஃபாவாக இருக்க வைப்போன்னு அவங்களும் பல ஆண்டுகள், சுமார் ஒரு 10 ஆண்டுகள் என்ன பண்றாங்கன்னா ஆட்சி நடத்துறாங்க. இந்த ஆட்சி முடியக்கூடிய நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கை காமிச்ச மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணலன்னா எந்த சஹாபியையும் கை காமிக்கல. மீதி இருக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட 6 முக்கிய சஹாபாக்களையும் அழைச்சு இந்த 6 பேர் சேர்ந்து யாரை முடிவெடுக்கின்றார்களோ, யாரை கை காமிக்கின்றார்களோ அதை ஒட்டுமொத்த மக்களாகிய நீங்களும் ஒத்துக்கொண்டால் அவர்களை நீங்க என்ன பண்ணிக்கீங்க, கலீஃபாவாக தேர்ந்தெடுத்துக்கன்னு சொல்லவும், அதுல அந்த 6 பேர் கொண்ட குழு மசூரா செய்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேலாக பல ஆண்டுகள் ஆட்சியே கையில வச்சிருக்கிறாங்க. அந்த ஆட்சி முடிவடையக்கூடிய அந்த தருவாயில தான் சமுதாயத்திலே மிகப்பெரிய குழப்பங்களும் பித்னாக்களும் அதிகமாக ஆரம்பிக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில பலவிதமான பிரச்சனைகள், ஆட்சி முறையில பலவிதமான குளறுபடிகள், ஒவ்வொரு பகுதியிலேயும் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் யாரையெல்லாம் இவர் நியமிச்சாலோ அவர்களுடைய சரியான செயல்பாடுகள் இல்லாதனால இவருக்கு பெரிய கெட்ட பேர் ஏற்படுகின்றது.
இந்த நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு பித்னாவாதிகள் கலகக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா உஸ்மான் ரலியல்லாஹுவை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்குள்ளேயே புகுந்து அவர்களை கொலை செய்கின்றார்கள். இப்படி கொலை செஞ்ச உடனே அதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறான்னு பார்க்கும் பொழுது அதுல கிட்டத்தட்ட 1000க்கும் நெருக்கமான மக்கள் வருகின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலைக்கு இவர்கள் எல்லாம் தான் காரணம் என்று சொல்லி பலவிதமான ஒரு பெரும் கூட்டமே சேர்ந்து இந்த ஒரு காரியத்தை செஞ்சிருக்குது. இந்த நேரத்துல தான் அலி ரலியல்லாஹு என்ன செய்கின்றார்கள் என்றால் அடுத்த கலீஃபாவாக உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு அப்புறம் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நேரத்துல அலி ரலியல்லாஹு ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே இவங்க எங்க போய் தலைமை இடத்தை வைக்கிறாங்க அப்படின்னா மற்ற எல்லா கலீஃபாக்களும் சஹாபாக்களும் மதீனாவை தலைமையிடமா கொண்டு ரசூலுல்லாஹ் எப்படி ஆட்சி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் அலி ரலியல்லாஹு மட்டும் ஈராக்கில் இருக்கக்கூடிய கூஃபாங்கிற ஒரு பகுதியில அவருடைய ஆதரவாளர்கள் பெரும்பாலான மக்கள் அங்க இருக்கிற இன்னைக்கு ஷியாக்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம் அங்க அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில என்ன செய்கின்றார்கள் அந்த கூஃபாங்கிற பகுதியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி நடத்துறாங்க. அப்படி ஆட்சி நடத்தக்கூடிய அலி ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்கல்ல அநியாயமான முறையில. இதுக்கு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அவர்கள் மீது என்ன பண்ணலைன்னா அரசு ராணுவ நடவடிக்கையே இஸ்லாமிய சட்டத்தை அவர்கள் மீது நடைமுறைப்படுத்தல அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் குற்றச்சாட்டு அவர் மேல் சுமத்தப்படுது. இது எந்த அளவுக்கு போகுது என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக இவர்கள் சரியான முறையில ஆட்சி நடத்தலை, நீதி வழங்கலை, இவர் இவ்வளவு பெரிய ஒரு தனக்கு முன்னால் இருந்த ஒரு கலீஃபாவை கண்ணுக்கு முன்னால கொண்டிருக்கிறாங்க, அதுக்கு இவர் சரியான ஒரு நீதி வழங்கலையேன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையில பல சஹாபாக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை திரட்டி கொண்டு ஒரு ஒட்டக போர் என்று வரலாற்றில் சொல்லுவாங்க, ஜமல் யுத்தம் அப்படின்னு. ஆயிஷா ரலியல்லாஹு தலைமையிலேயும் எதிரணியில யாருன்னு பார்த்தா அலி ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையில என்ன நடந்ததுன்னா ஒரு போர் நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் இதை குறித்து முன்னாடியே முன்னறிவிப்பு செய்யறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களிடத்திலேயுமே சொல்லி காட்டுகின்றார்கள், அலியே எனக்கு பின்னால் என்னுடைய மனைவியோடு யுத்தம் செய்யக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அகமதிலே வரக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த போர்களை பத்தி தன்னுடைய மரணத்துக்கு பின்னால் என்ன நடக்கும் பல முன்னறிவிப்புகள் செய்யறாங்க. அது ஒண்ணாக இந்த வரலாற்று சம்பவத்திலேயே நிறைவேறியதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி போர் நடக்கும் பொழுது அந்த ஒட்டக போர் நடக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹுடைய படையானது தோற்கடிக்கப்படுது. அலி ரலியல்லாஹுடைய கையானது ஓங்குது. பலவிதமான குழப்பங்கள் அந்த இடத்துல ஏற்பட்டு அந்த போரும் முடிவுக்கு வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு மூலமாக பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிடுறாங்க. இந்த நேரத்துல தான் இன்னொரு பக்கம் ஆட்சி செய்து கொண்டிருந்த சிரியா என்ற நாட்டிலே ஆளுநராக இருந்த முஆவியா ரலியல்லாஹு அவரும் என்ன செய்கிறார்கள் என்றால் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு என்னால் பையத்து செய்ய முடியாது, அவரை ஆட்சி பொறுப்பாளியாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் என்னுடைய மூத்த சகோதரனுடைய மகன், அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அநீதிக்கு குடும்பத்துக்காரனாகிய என்னிடத்தில் பாதிப்பு யாரெல்லாம் அந்த கொலையை செய்தார்களோ அவர்களிடத்தில் ஒப்படைத்தால் மட்டுமே நான் அலி ரலியல்லாஹுவுக்கு பையத்து செய்வேன் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னதே அவரும் சொல்லி பலவிதமான எதிர்ப்புகள் அந்த இடத்துல தெரிவிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு என்ன பண்ணுகின்றார்கள் என்றால் சிரியாவினுடைய ஆளுநர் பொறுப்பிலிருந்து முஆவியா அவர்களை நீக்கம் செய்யணும் அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. உத்தரவு போட்ட உடனே முஆவியா ரலியல்லாஹு சாதாரண ஆட்சியாளர் கிடையாது, சாதாரண ஆளுநர் கிடையாது. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன், மிகச்சிறந்த நிர்வாக திறமை கொண்டவங்க, அந்த ஊர் மக்களுடைய நல்ல ஒரு நன்மதிப்பை பெற்றவங்க. யாருகிட்ட பேசினாலும் அவர்கள் 2 பேரும் உற்ற நண்பர்கள் மாதிரி தான் பேசுவாங்க. முஆவியா ரலியல்லாஹு இவர்கிட்ட பேசினாருன்னா இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள் போல, இன்னொருத்தர்கிட்ட போய் பேசினால் இவங்க அதை விட உயர் நண்பர்கள் போலன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு முஆவியா ரலியல்லாஹு மக்களோட மக்களாக பழகக்கூடியவராக, நல்ல ஆட்சி செய்யக்கூடியவராக, மிகச்சிறந்த நல்ல ஒரு ஆளுநராக அந்த பகுதியில இருந்தனால ஒட்டுமொத்த மக்களும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீங்க அவங்களை எதிர்த்து வந்தாலும் சரி, நாம எதிர்த்து நிற்போம்னு சொல்லி ஒட்டுமொத்த சிரியாவினுடைய அந்த மக்களும் இருக்கக்கூடிய நேரத்துல
அடுத்த ஒரு யுத்தம் ஆரம்பிக்குது. சிப்பீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில யுத்தம் ஏற்படும். என்ன யுத்தம்னா, இது ஒரு ஆட்சியை பிடிக்கிறதோ ஆட்சியை அகற்றுறது அதுக்கான யுத்தம் கிடையாது. நீதி கேட்டு வர்றோம்னு நினைக்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பக்கம் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நான் ஒரு அமீருல் மூமினா கலீஃபாக இருக்கிறேன், எனக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு இது தவறான முன்மாதிரின்னு சொல்லி அவங்க எதிர்த்து வர்றாங்க. இரண்டு தரப்புலையும் சண்டை நடக்குது. ஒரு 100க்கு அதிகமான மக்கள் கொல்லப்படுறாங்க. கொல்லப்படக்கூடிய ஒரு நேரத்துல அந்த ஒரு அலி ரலியல்லாஹு அன்ஹு படையிலிருந்து ஒருத்தர் சொல்றாரு, நமக்குள்ளேயே நாம் சண்டை போட்டு கொண்டிருந்தோம்னு சொன்னா நமக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த ரோமர்களும் பாரசீகர்களும் இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கிறவங்க நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க, இஸ்லாம் எப்படி வளரும், நம்முடைய செயல்பாடுகள் நியாயமானது தானா அப்படின்னு ஒருத்தர் அங்கிருந்து கோரிக்கை வைக்கிறாரு, சத்தம் போடுறாரு. இது ஒட்டுமொத்த படைகளுக்கு மத்தியிலையும் கலக்கத்தை ஏற்படுத்துது. இந்த பக்கம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு படையிலிருந்து ஒருத்தர் ஈட்டியில குர்ஆனை எடுத்து காமித்து அல்லாஹ்வுடைய வேத வசனமான சமாதானத்தை ஒரு குறித்த ஒரு வசனத்தை எடுத்து காமிச்சு அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய கூட்டம் இங்க யாருமே இல்லையா என்ற கருத்தில அங்க இருக்கக்கூடிய மக்கள் இங்க இருந்து ஈட்டி எடுத்து அப்படி காமிக்கிறாங்க. குர்ஆனை பார்த்தவுடன் ஒட்டுமொத்த அந்த போர் படை அந்த என்னென்ன போர் நடப்பதற்காக வந்தார்களோ சண்டை நடந்துட்டு இருந்ததோ அது அப்படியே நிக்குது, அது அப்படியே ஸ்டாப் ஆகுது. அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படை அமைதியாயிடுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த படையும் அமைதியாயிடுறாங்க. இதுதான் சிப்பீன் யுத்தம்னு வரலாற்றுல பெயர் போன ஒரு முக்கியமான ஒரு யுத்தம். இந்த நேரத்துல அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழரும் அபூ மூஸா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற இரண்டு நபித்தோழர்கள் தலைமையில ஒரு சமாதான குழு ஏற்பாடு செய்யப்படுது. இந்த ரெண்டு பேர் சேர்ந்து இந்த போருக்கு இந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி இவர்கள் தலைமையில குழு அமைக்கப்பட்ட உடனே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க சிரியாவுக்கே படைகளை கூட்டிட்டு போயிடுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவுக்கு படையை கூட்டிட்டு போயிடுறாங்க. அதோட அந்த போரானது நிறைவு பெற்றது. இந்த நேரத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கின்றார்கள் என்றால் பஜ்ர் தொழுகைக்காக வேண்டி காலை நேரத்திலே அதிகாலை சுபஹ் தொழுகைக்காக வேண்டி வரக்கூடிய நேரத்துல ஒருவன் என்ன செய்கிறான்னா கத்தி எடுத்துக்கொண்டு ஒரு குர்வாலை எடுத்துக்கொண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்துல கொலை செய்து விடுகிறான். அப்படி கொலை செய்த உடனே அந்த இடத்தில் இருந்துதான் பித்னாக்களும் பசாதுகளும் இன்னும் அடுத்து ஆரம்பிக்குது. இந்த கொலைக்கு யார் காரணம், இதுக்கு யாரு என்ன பிரச்சனை, அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டுட்டாங்களே, இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு கலீஃபாவை இன்னொரு கலீஃபா கொல்லப்பட்டுட்டாரே, இதுக்கு யார் காரணம், அது இதுன்னு பலவிதமான பித்னாக்கள் பரவ ஆரம்பிக்குது. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில என்ன பண்ணுகின்றாங்கன்னா சில மக்கள் எல்லாம் நாம என்ன பண்ணுவோம், நீங்க அல்லாஹ்வுடைய அந்த தூதருடைய பேரன் தானே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாரிசு தானே, நீங்க இனி அமீருல் மூமினீனா இருந்து கலீஃபாவாக இருந்து எங்கள் ஆட்சி நடத்துங்கன்னு இந்த கூஃபா வாசிகள் ஈராக்கை சார்ந்த அந்த மக்கள் சொல்றாங்க. இவருக்கு அதுல உடன்பாடு கிடையாது. என்ன செய்யறாங்க அப்படின்னா, சரி வாங்க நாம் ஒரு கூட்டமாக என்ன செய்வோம் என்றால் முஆவியா அவர்களை நேரில் போய் சந்திப்போம். ஏன்னா அவங்க தான் இப்போ ஒரு பெரிய ஆட்சியாளரா இருக்கிறாங்க, என்ன ஏதுங்கிறத பேசிட்டு நாம ஒரு முடிவுக்கு வருவோம்னு சொல்லிட்டு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூட்டத்தை அழைச்சிட்டு போறாங்க. அங்க சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் நடக்கிறத பார்த்துட்டு அந்த கூட்டத்தை எல்லாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு உதறி தள்ளிட்டு என்ன பண்றாங்கன்னா நேரடியா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி அவைக்கே போய் அவர்களுடைய கையை பிடிச்சு யார என்ன சொல்லிட்டாருடா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க என்ன பண்ணிக்கீங்க அடுத்த ஆட்சி எடுத்துக்கங்கன்னு மக்கள் சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா அதற்கு தகுதியானவன் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில போய் பையத்து செஞ்சு உங்களை நாங்கள் அமீருல் மூமினீனா ஏத்துக்கிறோம்னு சொல்லி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த கலீஃபாவாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்படுத்துறாங்க. இதனால அந்த சிப்பீன் யுத்தம் ஒரு பெரிய போரே நடந்துட்டு இருந்தது இல்ல, பெரிய குழப்பம் ஏற்படுச்சு இல்ல, அதுக்கு ஒட்டுமொத்த தீர்வு ஏற்பட்டு அரபு உலகமே அரபு சாம்ராஜ்யமே அல்லாஹ்வுடைய பேரருளால நிம்மதியான ஒரு சூழ்நிலைக்கு வர்றதுக்கு யார் காரணமா இருந்தார் அப்படின்னு சொன்னா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. இதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே ஒரு முன்னறிவிப்பாகவே செய்கின்றாங்க. ஒரு நாள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு விளையாட்டு கொண்டிருக்கிறாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஓடி வர்றாங்க. அவரை தூக்கி மடியில உட்கார வச்சுட்டு, இந்த ஹசன் என்னுடைய மகன், யார் தெரியுமா? இவன் ஒரு பெரிய ஒரு தலைவன். இவனால் பிற்காலத்திலே என்ன ஏற்படும் தெரியுமா? இரு பெரும் குழுக்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கி மிகப்பெரிய ஒரு சமாதான சூழல் ஏற்படும். அதற்கு என்னுடைய மகன் தான் காரணமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஹசன் ரலியல்லாஹு அவர்களை மக்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னு அடையாளப்படுத்துறாங்க. அது அப்படியே முஆவியா ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே அந்த நேரத்திலே இந்த வாக்குறுதி நிறைவேறுவதை அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்ம கண்கூடாக நம்மால் காண முடிகின்றது. இப்படி முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. அவங்களுடைய ஆட்சி நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அரபு சாம்ராஜ்யம் பெரிய அளவுல விரிவடைஞ்சு போகுது. விரிவடைஞ்சு மிகப்பெரிய அளவுல படைகள் உருவாக்கப்படுது. அரபு உலகமே, ஒட்டுமொத்த உலகமே பார்த்து நடக்கக்கூடிய வகையில ஆட்சியை நடத்துறாங்க. எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முன்னறிவிப்பு செய்கின்றார்கள். உம்மு ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு ஒரு முன்னறிவிப்பாக சொல்லி காட்டுகின்றார்கள். என்னுடைய உம்மத்திலே எனக்கு பின்னால் கடலிலே போய் பயணித்து போர் செய்யக்கூடிய, புனித போர் நடத்தக்கூடிய இந்த ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பேரருளால் உருவாகும் என்று சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்பெல்லாம் எங்கதான் போர் நடக்கும்? பாலைவனத்துல வில்லு அம்ப வச்சு போர் செஞ்சுட்டு இருப்பாங்க. யானை படையோ, குதிரை படை, ஒட்டகப்படை இதுதான் இருந்து கொண்டிருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனக்கு பின்னால் கடல் வழியாக பயணம் செய்து கடலிலே ஜிஹாத் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் என்னுடைய உம்மத்திலே உருவாகும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதை நடைமுறைப்படுத்தி காட்டியவர் யார் அப்படின்னு சொன்னா முஆவியா ரலியல்லாஹு அவங்க தான். கப்பல் படை, கடற்படைன்னு ஒண்ணு ஏற்பாடு செஞ்சு தன்னுடைய சாம்ராஜ்யத்தை பெரிய அளவில் விரிவடை செய்தவர் யாருன்னா முஆவியா ரலியல்லாஹு அவர்கள். இந்த முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் வயதாகக்கூடிய அந்த நேரத்திலே இதற்கு இடைப்பட்ட ஆட்சி நடக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஹசன் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி, அந்த ஹசன் ரலியல்லாஹு விஷம் கொடுக்கப்பட்டு அநியாயமான முறையில கொல்லப்படுறாங்க. இவர் கொன்னது யாரு? இவர் எதனால கொண்டாங்க? இவருக்கு எப்படி நஞ்சு கொடுக்கப்பட்டுச்சு? என்ன ஏதுங்கிறத யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த ஹசன் ரலியல்லாஹு யாருக்கிட்டையும் சொல்லாம அப்படியே மரணிச்சு போயிடலாம். காரணம் இது மூலமா இன்னொரு பித்னா வர வேண்டான்னு ஹசன் ரலியல்லாஹு மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எந்த வாயில் திறக்காம, எந்த வார்த்தையும் சொல்லாமல் அப்படியே மரணிச்சு போயிடுறாங்க. இதற்கு பின்பாக முஆவியா ரலியல்லாஹு என்ன பண்றாங்க அப்படின்னா, தனக்கும் வயதாகுதுன்னு ஒரு சூழ்நிலை வந்தவுடன் தன்னுடைய மகன் யசீத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை இளவரசராக நியமிக்கிறார். தனக்கு பின்னால இனி இவர் தான் ஆட்சியாளர். இந்த ரோமாபுரி மக்கள், இந்த சமூகத்து பாரசீக மக்கள் எல்லாம் அப்படித்தான் செய்வாங்க. அதனால நானும் இந்த நடைமுறையை கையாண்டு என்ன செய்கின்றேன் என்றால், எனக்கு பின்னால் என்னுடைய மகன் தான் ஆட்சிக்கு வரணும்னு இந்த கலீஃபாங்கிற ஆட்சி முறையை அப்படியே இல்லாம ஆக்கி வாரிசு அரசியல் என்று சொல்வார்களே அந்த அரசியல் முறையை முஆவியா ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா அறிமுகப்படுத்துறாங்க. எதுக்கு தேவையில்லாத குழப்பம் அது இதுன்னு வந்துட்டு நமக்கு பின்னாடி இவங்க பின்னாடி இவங்க அவங்க வசீலை செஞ்சுட்டு போயிட்டா ஆட்சி நல்லா இருக்குமேங்கிற எண்ணத்தில் அவங்க அதை கையாளுறாங்க. ஆனால் பல சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இது எப்படி நியாயம்? முஆவியா அவர்கள் எப்படி இப்படி நியமிக்கலாம்? இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நியமிச்சு காமிச்சாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள் தேர்ந்தெடுக்கிறவங்க தானே கலீஃபான்னு சொன்னாங்க. இது எப்படி ஒரு மன்னரை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு போலாம் என்று சொல்லி பல சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் பின்வாங்குறாங்க, பையத்து செய்யாம இருக்கிறார்கள். தன்னுடைய மகன் யசீதை அழைச்சிட்டு வந்து முஆவியா ரலியல்லாஹு அறிவிப்பு செய்யறாங்க. இதை இளவரசராக எனக்கு பின்னால் இவரை தான் நீங்கள் ஆட்சியாளராக ஏற்றுக்கொள்ளணும், அதற்கு பையத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, இப்னு சுபைர் ரலியல்லாஹு, அதிலே ஒருவர் தான் ஹுசைன் ரலியல்லாஹு, இது போன்ற பல சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னா இது நபி வழிக்கே மாற்றமானது அப்படின்னு சொல்லி பின்வாங்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த மக்கள் எல்லாம் மக்காவிலே இருக்கின்றார்கள். இவர்கள் கூஃபாவிலே இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இந்த கூஃபாவிலே சிரியாவிலே முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல முஆவியா ரலியல்லாஹு அவர்களும் மரணத்தை 60 வயசுல அடைஞ்சிடறாங்க. முஆவியா ரலியல்லாஹு மரணிச்சதுக்கு அப்புறம் யசீத் என்பவர் ஆட்சிக்கு வந்த உடனே பித்னாக்கள் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. உடனே கூஃபால இருக்கக்கூடிய அந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த பித்னாவாதிகள் என்ன செய்கிறாங்கன்னா
அது எப்படி இந்த யசீத் ஆட்சிக்கு வரலாம், அவருடைய செயல்பாடு எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு 105 ஒண்ணுல 2 150 லெட்டர் போடுறாங்க. எங்களுக்கு இது பிடிக்கல, இவர்களுடைய ஆட்சியில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, உங்க தந்தை எங்க ஆட்சி செஞ்சாங்களோ அந்த ஈராக்குக்கு நீங்க வாங்க, உங்களுக்கு நாங்க பக்கபலமா இருக்கிறோம், உங்களுக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையா இருந்து சிறப்பான ஒரு ஆட்சியை நாம ஏற்படுத்துவோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்தின கலீஃபா ஆட்சியை நாம கொண்டு வருவோம், இந்த மன்னர் ஆட்சி முறை நமக்கு வேண்டாம், இதற்கு எதிராக நீங்க கட்டாயம் எங்களோட வந்து சேரணும், உங்களோட நாங்க பக்கபலமா இருப்போம், எங்களுக்கு எல்லா வகையிலும் இங்க பலவிதமான அருள் வளங்கள் எல்லாம் இங்க நிறைஞ்சு இருக்குது, நீங்க சிரமப்பட வேண்டாம், எங்க கூட வந்துருங்கன்னு பல ஆசை வார்த்தைகளை காட்டி ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு பல கடிதங்கள் வருது. இந்த கடிதத்தை எல்லாம் எடுத்து சரிபார்த்து அதையெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு முஸ்லிம் பின் யகீல் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சகோதரர் ஒருத்தரை என்ன பண்றாங்கன்னா, நீங்க நேரா கூஃபா போங்க, இப்படி கடிதம் எல்லாம் வந்திருக்குது இல்ல, இதெல்லாம் உண்மைதானா சரிதானா இல்ல பொய்யா அப்படிங்கறத ஆய்வு செஞ்சு எனக்கு அங்கிருந்து தகவல் சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் அனுப்புறாரு. இவரும் போறாரு, போய் பார்க்கிறாரு. அந்த கூட்டத்துல ஒரு பகுதியினர் என்ன பண்றாங்கன்னா, இவர் தனியாக அழைச்சிட்டு வந்து அவருக்கு பலவிதமான இந்த கடிதத்தினுடைய அம்சத்தை எல்லாம் எடுத்து சொல்லி, நாங்க தயாரா இருக்கிறோம், இந்த ஆட்சிக்கு எதிராக நாம போராடுவோம், வாங்க நாங்க தைரியமாக உங்களோட குரல் கொடுப்போம், உங்களுக்கு பக்கபலமா இருப்போம்னு சொல்லி முஸ்லிம் பின் யகீல் அவருக்கு சொல்லவும், இவருக்கு ஆமா உண்மைதானே, இவங்க எல்லாம் கூப்பிடுறாங்களே, நாம் என்ன பண்ணுவோம், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுவோம்னு சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹுவுக்கு கடிதம் போடுறாங்க. கடிதம் போட்ட உடனே ஹுசைன் ரலியல்லாஹு அந்த கடிதத்தை பார்த்துட்டு முஸ்லிம் பின் யகீல் அவரு தகவல் உண்மைன்னு சொல்லிட்டாரு, சரி வாங்க நாம எல்லாம் போவோம்னு சொல்லிட்டு எத்தனை பேரை அழைச்சிட்டு போறாங்கன்னா வெறும் 50 நபர்கள். அதுல முக்காவாசி யாருன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பம், அஹ்லுல் பைத் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தயார் செய்து கொண்டு என்ன செய்கின்றார்கள் என்றால், நம்ம கூஃபாவை நோக்கி போவோம் அப்படின்னு கிளம்புறாங்க. அதுல ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹுடைய பேர குழந்தைகள், அவங்களுடைய பெற்றெடுத்த மக்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தார்கள்னு பலர் இருக்கிறாங்க. அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு போகும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஓடி வர்றாங்க. ஹுசைன் அவங்களே, அந்த மக்களுடைய பேச்சை நம்பி என்ன பண்ணாதீங்க, நீங்க போகாதீங்க, அவங்க மிகப்பெரிய ஏமாற்றுக்காரர்கள், உங்களை ஏதாவது செஞ்சிருவாங்க, அவங்க நம்பி போகாதீங்க அப்படின்னு தடுக்கிறாங்க. இல்லையே, இங்க பாருங்க கடிதம் எழுதி இருக்காங்க, முஸ்லிம் பின் யகீல் எல்லாம் சொல்லி இருக்கிறாரு, நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும், அவங்கள போய் சந்திச்சு அவங்களோட இருப்பதற்கு தான் நான் போறேன், வேற எந்த நோக்கம் என்னிடத்துல இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் நபி வழி நிலைநாட்டப்படணும் அப்படின்னு போறாங்க. உடனே அடுத்து அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு ஓடி வர்றாங்க. ஓடி வந்து சொல்கின்றார்கள், உங்களுடைய தந்தை கொல்லப்பட்ட ஊர் அந்த ஊரு, உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய ஒரு சகோதரர் கொல்லப்பட்ட ஊர் அந்த ஊரு, உங்களை மட்டும் சும்மா விட்டுற மாட்டாங்க, உங்களுக்கு மிகப்பெரிய அநியாயத்தை அக்கிரமத்தை நிகழ்த்துறதுக்கு தான் அவங்க கூப்பிடுறாங்க, தயவு செஞ்சு போயிடாதீங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நாடணும்னு நான் நினைக்கிறேன், நான் அப்படி நாடி உங்களுக்கு தடுப்பதை போல நினைச்சு நீங்க என்ன பண்ணுங்கன்னா போகாதீங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இருந்தாலும் நான் போவேன்னு போறாங்க. 2 நாள் பயண தூரம் கழிச்சு போகக்கூடிய நேரத்துல இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க கிளம்பி போறாங்க. ஒரு குதிரையை எடுத்துட்டு போய் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்க போய் அவங்களை போய் தடுத்து நிறுத்தி கட்டி அணைச்சு, போகாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உங்களுக்கு இந்த உலகம் வேணுமா மறுமை வேணுமான்னு கேட்ட நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் மறுமைதான் எனக்கு வேணும்னு சொன்ன மாதிரி, உங்களுக்கு இந்த ஆட்சி பொறுப்பு இதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீங்க அதை ஆசைப்படாதீங்க, அது உங்களுக்கு தேவையும் இல்லை, அதற்காக வேண்டி நீங்கள் போகாதீங்க, உங்களுக்கு மறுமை தான் சிறந்ததுன்னு அல்லாஹ் உங்களுக்கு நல்லதை நாடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த பேச்சையும் மீறி இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த கைப்பிடியையும் மீறி ஹுசைன் ரலியல்லாஹு போறாங்க. போகக்கூடிய நேரத்துல எந்த ஒரு நபரை தூதரா முஸ்லிம் பின் யகீல் ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சாங்களோ அந்த நபர் அங்க முன்னாடியே கொல்லப்பட்டார். எந்த நபரை தூதுவரா அனுப்பிச்சுட்டு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்களோ அந்த பித்னாக்கார கூட்டம் முதல் கடிதம் வந்து சேர்ந்த உடனேயே இன்னி இவர் நமக்கு இங்க தேவையில்லைன்னு அவர் அங்க என்ன பண்ணிடுறாங்க, கொலை செய்து விடுகின்றார்கள். இந்த தகவலும் ஹுசைன் ரலியல்லாஹு வந்து சேருது. முஸ்லிம் பின் யகீல் கொல்லப்பட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, சரி அந்த கூஃபா மக்கள் உங்களை கூப்பிட்டு இருக்கிறாங்கல்ல,
சரி அங்க போவோன்னு நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல யசீத் என்ற அந்த ஆட்சியாளர் கூஃபாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஆளுநராக இருந்த இப்னு சியாத் என்று சொல்லக்கூடிய அந்த நபருக்கு கடிதம் எழுதி இந்த மாதிரி ஹுசைன் என்ன பண்றாருன்னா கூட்டத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு, நீ ஒரு 4000 நபர்களை படை திரட்டி கொண்டு அவர்களை எதிர்த்து அந்த இடத்திலே அவங்களை என்ன பண்ணணும், தடுத்து நிறுத்தி அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நீயா எக்காரணத்தை கொண்டும் போருக்கு போய்விடக்கூடாது, சண்டை ஏற்பட்டு விடக்கூடாது, எந்த பாதிப்பு அங்க வந்துடக்கூடாது, அவங்க வரம்பு மீறினா நீ ஆரம்பிச்சுக்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து எப்படி போர்க்களத்தினுடைய நெறிமுறை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி பல விதமான விஷயங்களை சொல்லி அனுப்புறாரு. அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு அந்த இப்னு சியாத் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் உமர் இப்னு சாத் என்று சொல்லக்கூடிய ஒரு தளபதியை நியமிச்சு 4000 படையோட கரெக்டா அந்த கர்பலா என்ற பகுதிக்கு தான் ஹுசைன் ரலியல்லாஹு வந்து முகாமிடுறாங்க. முகாமிடக்கூடிய அந்த நேரத்தில் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துரதிருஷ்டவசமான சூழ்நிலையை அங்க விளக்குறாங்க. ஏன் நான் சும்மா சண்டைக்கெல்லாம் வரல, நான் உங்களோட போரிடமெல்லாம் வரல, கூஃபாவாசிகள் எனக்கு கடிதம் எழுதுனாங்க, நீங்க வாங்க உங்களுக்கு நாங்க ஆதரவு தர்றோம், இந்த ஆட்சி சரியில்லை இதை சரிப்படுத்தணும் என்ற எண்ணத்திலே எனக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க, அவங்கள சந்திக்கத்தான் நான் வரனே தவிர நான் போருக்கு வரல என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த தகவல் அந்த நாட்டினுடைய ஆளுநருக்கு போகுது. அவன் அங்கிருந்து கடிதம் எழுதுகின்றார்கள். சரி ஹுசைன் என்ன சொல்றாருன்னு கேளுங்க போது 3 நிபந்தனை சொல்றாரு. ஒண்ணு என்னன்னா, சரி இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு, நீங்க என்ன பண்ணுங்கன்னா என்ன யசீத் இருக்காருல்ல, இத நீங்க அமீரா ஏற்றிருக்கிறீங்கல்ல, அவர்கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க, நான் அங்க போய் நடந்ததை விளக்குறேன் அப்படிங்கிறார். ரெண்டாவது என்னன்னா, சரி என்ன விட்டுருங்க, நான் வந்த வழியே என்னுடைய குடும்பத்தாரையும் கூட்டிட்டு என்னுடைய ஊருக்கே போறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டிலும் உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க போர்க்களத்துல என்னை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த ஹுசைனுடைய உயிர் இந்த பகுதியில இருக்கக்கூடிய வரைக்கும் நான் நெஞ்ச துணிச்சலோடு உங்களுக்கு எதிராக போர் செய்வேன் அப்படின்னு 3 விஷயத்த சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே இந்த தகவலும் அந்த இப்னு சியாதுக்கு போன உடனே அங்கிருந்து உத்தரவு வருகின்றது, இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரை அந்த படையையும் நீங்கள் அழித்து விட்டு வர வேண்டும் அப்படின்னு உத்தரவு வந்த உடனே சரமாரியாக போரானது ஆரம்பிக்குது. அங்க கொல்லப்படுறாங்க 6 மாத கை குழந்தைகளை எல்லாம் அந்த நேரத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் குடும்பத்தை தான் கூட்டிட்டு வர்றாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்திலே பல குழந்தைகள் கொல்லப்படுறாங்க, பெண்கள் அந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு ஹசன் ரலியல்லாஹு அவர்களுடைய பேர குழந்தைகள், அவர்களுடைய மக்கள், அவர்களுடைய உறவினர்கள் பலர் அந்த போர்க்களத்தில் கொல்லப்படுறாங்க. இறுதியாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய தலையானது துண்டிக்கப்படுகின்றது. அந்த தலையை எடுத்துக்கொண்டு யசீத் என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளர் இடத்துல கொண்டு வந்து இந்த இப்னு சியாத் என்பவர் கொண்டு வந்து காட்டுறார். காட்டின உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொந்தளித்து போய் அல்லாஹ்வுடைய தூதருடைய மடியிலே வளர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் முத்தமிட்டு வளர்த்திய இந்த ஒரு முகத்தையா உங்களுக்கு வெட்டி எடுத்து கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நாங்க இருக்கிற மக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே பொங்கி ஒரு கோபத்திலே அந்த படை தளபதியை மிகப்பெரிய அளவிலே ஏசக்கூடிய வகையில சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகுது. பின்னர் அந்த தலையானது பல இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு இந்த ஆட்சிக்கு எதிராக யாராவது நடந்தா இப்படித்தான் நடைபெறும்னு ஒரு எச்சரிக்கையோடு அந்த தலை கொண்டு போகப்பட்டு மதீனாவில் இருக்கக்கூடிய பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடைய கபருக்கு பக்கத்துல அவருடைய தலையானது அடக்கம் செய்யப்படுது. இதுதான் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த கர்பலா என்ற போரில் நடந்த மிகப்பெரிய ஒரு அநியாயம் தான் இது. யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் அக்கிரமோ நடந்தவும் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பேர குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் வரலாற்றில் நடந்ததுன்னா அது ஜீரணிக்க முடியாத ஒரு சூழல் தான். ஆனால் இதை போன்று பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, பல சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறாங்க, உடைமைகளை இழந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி வருஷம் தாங்க மிகப்பெரிய அளவுல பாத்தியாக்களை ஓதி அங்க இருக்க பெரும் பண்டிகைகளை கொண்டாடி நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது செஞ்சாங்கன்னா கிடையாது. காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை 3 நாட்களுக்கு மேல் எந்த விதமான துக்கமும் ஒருவர் மரணித்து விட்டால் அதை நினைத்து படக்கூடாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்துட்டு போயிட்டங்காட்டி இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய மறுமை வெற்றிக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இனி அது போன்ற ஒரு துயரம் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறையை தவிர அதை நினைச்சிட்டு உடம்பை கீச்சிட்டு அதை இதையும் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே
பிற மத கலாச்சாரத்திற்கு ஒப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் நடப்பது என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் உண்மை வரலாற்றை நாமும் தெரிந்து பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த முசீபத்துகள், இந்த மூடன் பழக்க வழக்கங்கள், கொண்டாட்டங்கள் இதுவெல்லாம் சமுதாயத்திலிருந்து இல்லாமல் போகும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் புனிதமாக ஆக்கி இருக்கக்கூடிய 4 மாதங்களில் ஒரு மாதமான முஹர்ரம் மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்திலே பிறை 10ற்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்ய சொல்லிய சில காரியங்கள் இருக்கின்றன. அதிலே முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் ஆஷுரா தினம் என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் பிறை 10லே பிறவுனுடைய கூட்டத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய உம்மத்தையும் கடலை பிளந்து காப்பாற்றி பிறவுனையும் அவனுடைய கூட்டத்தையும் அழித்த நாளுக்கு பெயர் தான் முஹர்ரம் 10 ஆஷுரா நாள் என்று சொல்வார். இந்த ஆஷுரா நாள்ல பிறவுனிடம் இருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாத்தினானேன்னு சொல்லி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் நன்றி செலுத்தி என்ன பண்ணுனாங்கன்னா அந்த நாள்ல நோன்பு வச்சாங்க. அந்த நோன்பு கடைபிடிச்சதை யூதர்களும் மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு உள்ள வர்றாங்க மதீனாவுக்கு. பார்த்தா அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா முஹர்ரம் பிறை 10 வந்த உடனே அவங்க நோன்பு பிடிக்கிறாங்க. என்னன்னு கேக்குறாங்க. இந்த நாள்ல தான் மூசா நபி அல்லாஹ் காப்பாத்தினா அப்படின்னு சொல்லவும், உங்களை விட மூசா நபிக்கு நெருக்கமானவங்க நாங்க தான், நாங்க கண்டிப்பா நாங்களும் நோன்பு நோற்போம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் மக்களையும் நோன்பு வைங்க அப்படின்னு சொல்றாங்க. காலம் செல்லுது. அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் கேக்குறாங்க, யார் சொல்லலாம் இந்த முஹர்ரம் 10லே யூதர்களும் நசாராக்களும் என்ன பண்றாங்கன்னா நோன்பு வச்சு அதை கடைபிடிக்கிறாங்களே, நாம அவங்க கூட சேர்ந்து செய்யற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்க சொல்லி இருக்கிறீங்க யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் மாற்றம் செய்யுங்க அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இது அவங்களோட சேர்ந்து செய்யக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளும் சேர்த்து நோன்பு நோற்பேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அடுத்த ஆண்டு வர்றதுக்குள்ள ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. அப்ப நமக்கான கட்டளை என்ன அப்படின்னு சொன்னா, வரக்கூடிய முஹர்ரம் பிறை 9, 10 ஆகிய 2 நாட்களிலும் சுன்னத்தான இந்த நோன்பை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு இதை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்கன்னா, யார் இந்த முஹர்ரத்தினுடைய ஆஷுராவுடைய நாளை காலை பகுதியில் அடைஞ்சாங்களோ அவங்க காலையில சாப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, மிச்ச நேரத்தை நோன்பாக கடைபிடிக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பு செய்ய சொல்றாங்க. காரணம், அந்த நாளிலே நாம் நோன்பு பிடித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். காரணம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் காப்பாற்றிய நாள் என்பதை புரியக்கூடிய விதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுன்னத்தான நோன்பை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் முஹர்ரத்தினுடைய 9, 10 இருப்பதனால் வந்திருக்கக்கூடிய நாம் அந்த நோன்பை நல்ல முறையிலே கடைபிடிக்கக்கூடிய மக்களாகவும், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எப்படி காப்பாற்றினானோ அதே போன்று நமக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சிரமங்கள் ஏற்படக்கூடிய நேரத்திலேயும் வல்ல ரப்பு நம்மை காப்பாற்றுவான் என்ற உறுதியான ஈமானோடு இருக்கக்கூடிய மக்களாகவும், எதை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்தார்களோ அதை மட்டும் இந்த மாதத்திலே செய்யக்கூடிய மக்களாகவும், மூட பழக்கங்கள் இந்த பிறமத கலாச்சாரங்களை எல்லாம் தூக்கி எறியக்கூடிய மக்களாகவும், வரலாற்றை தெளிவான முறையிலே சிந்தித்து விளங்கி அதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.